ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி பொடி செய்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் இல்லை. இருந்தாலுமே நம்ம அதில் கொடுக்கப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கரெக்டான அளவில் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இங்கே ஒரு 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 200 கிராம் அளவு உளுத்தம்பருப்பு, 4 பல் பூண்டு. நான் உப்பையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்து வறுத்துட்டேன். அதனால என்ன ஆகும்னா அந்த சீக்கிரமாக அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் அந்த முறுமுறுன்ற அந்த தன்மை ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் உப்பையும் நான் இதிலேயே போட்டு வறுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் கொடுக்கப்பட்டிருக்க ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் அந்த பெருங்காயம் ப்ளஸ் கொஞ்சமான அந்த கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா காஞ்ச மிளகாய் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த காஞ்ச மிளகாய் வாயில் திப்பியாக படாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க கடலைப்பருப்பு தனியாகவும் உளுத்தம்பருப்பு தனியாகவும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு மட்டும் ரொம்ப அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சோம்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. அதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக நான் அரைச்சி காமிச்சிருக்கேன். மற்ற 2-3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒரே மாதிரி அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு மட்டும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கையில் கலக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஒரே ஒரு சின்னதாக ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் கையிலே இது உங்களுக்காக கலக்கி காட்டுறேன். இதை நீங்கள் மிக்சிலையும் போட்டு செஞ்சுக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே அளவு மெஷரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இட்லி பொடி. ஸோ இப்போ நம்ம இட்லி பொடி ரெடியாக ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சின்னதாக ஒரு பிளெண்ட் பண்ணி நான் திரும்பவும் உங்களுக்கு பிளேட்டில் காமிக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு இந்த சுவையும் அந்த கலரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்த்த உடனே 4 இட்லியை வச்சு சாப்பிடணும்னு தோணும். உடனே சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடு இணைந்திருங்கள் பகுதியை டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ வியூவர்ஸ்.